அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் குரு, 5இல் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு இணைவு. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானும் இணைந்திருக்கிறார். நேரத்தால் 6 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்துள்ளன. ஆக மேஷ ராசி அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உத்தியோகம் செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பணத்தின் நெருக்கடி குறையும். ஏதாவது ஒரு வகையில் தங்களுக்கு பல வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். அலைபேசி வழி தகவல்கள் தங்களுக்கு சந்தோஷம் தருவதாக இருக்கும். கலை சார்ந்த துறையில் உள்ளவர்கள் பொறுமையாக செயல்பட வேண்டும். அரசு வழியில் இருந்து வந்த தாமதங்கள் அனைத்தும் விலகும். தங்களை பற்றிய எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் மற்றவர்களுக்கு உருவாகும். சந்தை நிலவரங்களை தாங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏறத்தாழ இந்த வாரம் பெரும்பாலான கோள்கள் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் தங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. ஒரு வகையில் சந்தோஷம். வியாபாரத்திலும் தொழிலிலும் நன்மை பெறுவீர்கள். தங்களை பற்றி புறம் பேசியவர்கள், புகழுக்கு களங்கம் கற்பித்தவர்கள் அனைவரும் தங்களிடம் சரண் அடைவார்கள். குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சி உண்டு. சமூக அந்தஸ்து உயரும். எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நடக்கும். வருமானத்தில் இதுவரை இருந்து வந்த தேக்க நிலை மாறி வளர்ச்சி உண்டாகும். 11ஆம் இடம் என்பது மேஷ ராசிக்கு பாதகஸ்தானம் என்றும் சொல்லுவோம். சுக்கிரன் நாள் சில சமயம் பெண்களால் உபத்திரவம் வர வாய்ப்புண்டு. தாயாருக்கும் மகளுக்கும் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள். மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை சச்சரவுகள். அக்கா தங்கைகளுக்குள் ஒரு புரிதல் இருக்காது. ஆக சுக்கிரன் மட்டும் சற்று பாதகம். ஆக பெண்களால் சற்று தொல்லைகள். ஆக அதிர்ஷ்டங்களுக்குள்ளேயே துரதிர்ஷ்டமும் தங்களுக்கு உள்ளது. தாங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கலாம். செலவுகள் அதிகரிக்க செய்யும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும். பிள்ளைகள் தொந்தரவு செய்வர். ஆக இறை வழிபாடு அவசியம். இந்த வாரம் நன்மைகள் நடைபெறும். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.